எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் இன்று இரவு கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சென்ற வாரம் பரிசுத்தவால் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையும் ரட்சிப்பையும் அனுபவிக்கிற ஒரு மாபெரும் வாரமாக இருந்ததாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், மேலும் அவருடைய உயிர் தெழுதல் முழு உலகத்துக்கும் விசேஷமாய் அவருடைய வார்த்தையின் மேல் யார் விசுவாசத்தை வைக்கிறார்களோ, அவர் வார்த்தையின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வல்லமையை ரட்சிப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சலுகை. இதுதான் உயிர் தேடுதலின் ஞாயிறன்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் பெற்ற மிகப்பெரிய அனுபவம். அதாவது மீண்டும் தங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி. நேற்று இரவும் கூட யார் ஒருவர் பொருளாதாரத்திலே தன்னை தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே பார்த்தாரோ, ஒரு வாழ்க்கை முன்னோக்கி செல்லும்படியாய் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு வாழ்க்கை முன்னோக்கி செல்லும்படியான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டது. இன்று இரவு யார் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நண்பர்களே, இன்றைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு விசேஷமான ஜபத்தை செய்ய போகிறேன். குறிப்பாய் யார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம், அவருடைய தழுமினால் நீங்கள் சொஸ்தமாகிறீர்கள். உங்கள் சரீரத்திலே பலவிதமான வலிகளை, வியாதிகளை, நோய்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற ஒருவரா இருந்தா, சிகிச்சைகள், மாத்திரைகள், முயற்சிகள் உங்கள் சரீரத்திலே சுகத்தை, ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியவில்லை. பல வருஷமாய் நீங்கள் இந்த வியாதியோடு போராடுகிற ஒருவரா இருந்தா, நீங்கள் இன்று இரவு தேவனுடைய வல்லமை அனுபவிக்க முடியும், குணமாக்குதலை அனுபவிக்க முடியும். இந்த நேரம் நீங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தலாம். அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கும்படியா, அதே சமயத்துல நீங்கள் எங்களை இந்த நேரம் தொடர்பு கொள்ள விரும்பினா கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்ல எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். கண்டிப்பாய் தேவனுடைய ஊழியர் ஒருத்தர் தயாரா இருப்பார் உங்களுக்கான வழிகாட்டுதலை, உங்களுக்கான ஆலோசனைகளை தரும்படி. மக்களை, இந்த நிகழ்ச்சியில நாம் 2 அற்புதமான சாட்சிகளை கேட்க போகிறோம். எனவே கடைசி வரை, நிகழ்ச்சியுள்ள இறுதி வரை எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் வெறும் வசனத்தை, வார்த்தைகளை பெறுவதிலே மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் சக்தி உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வல்லமையில் இருக்கிற இந்த வல்லமை தான் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இதுதான் உங்களுக்கு தேவை. மக்களே, நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படி. நீங்கள் கஷ்டப்படுவதோ, நீங்கள் வியாதியோடு அல்லது வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகளோடு போராடி கொண்டு போதோ, அல்லது அசுத்தத்தின் கிரியையினால் கட்டுப்படுத்தப்பட்ட செய்வினையின் பாதிப்பினால் அழிக்கப்பட்ட ஒருவராய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நிச்சயமா அல்ல. இதோ இந்த முதல் சாட்சி நான் உங்களுக்கு உண்மைக்கு விரும்புகிறேன். இப்படிப்பட்ட மனைவியர்கள், தாய்மார்கள் எத்தனை பேர் தன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பார்க்கிறார்கள்? அதாவது கட்டப்பட்ட ஒருவராய், மிகப்பெரிய ஒரு சுவர் முன்பாய், மலை முன்பாய் நிற்கிற, அதாவது வாழ்க்கை முன்னோக்கி செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட ஒருவராய். ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நீங்கள் இந்த சூழ்நிலையிலே சிறை பிடிக்கப்பட்ட ஒருவர் இல்லை. இந்த சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ்டோல்ல இருந்து வரேன். நான் செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட, ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும், என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்போது, நாங்க நினைச்சோம் ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாதிரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போகுது? ஏன் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்றேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நிறைய பிரச்சனைத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நிறைய விஷயத்த நாங்க செய்யும்போது அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம்.
எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ப வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வின வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். அந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அந்த செவின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு, நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நெனச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல. எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்ன தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல.
வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு, ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடத்துல இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அ அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேள இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேள தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற, எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து, நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ இது சின்ன காயம்னு சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? "தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க." ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே, இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது, "20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா, அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன்,
என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். இனிமே தேவன் கிட்ட வா, தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்னை உயிரோட குடுத்திருக்காங்க. அதனால "நீ இனிமே தேவனை விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நெறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரி. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கும் தேவன் எங்கள பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்களே. கண்டிப்பா இந்த சாட்சி அதி அற்புதமான ஒரு சாட்சி. அநேகருடைய வாழ்க்கை இதன் மூலமாய் கண்டிப்பாய் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். எத்தனை பேர் மனசுல ஒரு பெரிய வலியோடு இருக்கிறாங்க. குறிப்பாய் ஆவிக்குரிய பாதிப்பை கடந்து போகிற ஒருத்தர். தாங்க முடியாத பலவீனங்களை கடந்து போகிற ஒருத்தர். அதாவது தன் சக்தியினால எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, மன உளைச்சல். என்ன வழி? எப்படி? ஆனால் தேவனுடைய சக்தியினால் கூடும் மக்களே. கர்த்தருடைய ஆவியினால் கூடும். அவருடைய வல்லமையினால் கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு அனுமதி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால், நீங்கள் எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதோ, வயதானவரோ, தனிமையானவரோ, ஒரு மாணவரோ, மாணவியோ, ஒரு இளம் பெண்ணோ, ஒரு வாலிபரோ, நீங்கள் எந்த வயதை, எந்த சூழ்நிலையை சேர்ந்தவரா இருந்தால், தேவனுடைய ஆவி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எனவேதான் சற்று நேரத்திலே ஒரு இளம் பெண்ணுடைய சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அவர் தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவி அவர் வாழ்க்கையிலே செயல்பட அனுமதித்த பிற்பாடு நடந்தது என்ன? இதே பரிசுத்த ஆவி இன்று நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கிருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவிக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களானால், அவர் வந்து உங்கள் வாழ்க்கையிலே கோணலானவைகளை செவ்வையாக்குவார். சரியில்லாதவர்களை சரிப்படுத்துவார். இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு செல்லும். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவரு வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது, வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்டின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்டின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க. அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலை ஆனது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து
அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, "ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு." ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. ஆ சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி போயிடுச்சுன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அது எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. ஒரு எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற
தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், பரிசுத்தாவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டு இருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. நல்லது மக்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் இருக்கிறோம். நான் பேசிக் கொண்டிருந்ததைப் போல இந்த இருவர் வாழ்க்கை, திருமதி சுஜாதா, செல்வி கௌரி இருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆவி இறங்கின பிற்பாடு எப்படி வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாறிய நீங்கள் பார்த்தீர்கள். இதுதான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு, ஆம் சரியா, அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு 50 நாட்களில் வந்த ஒரு நிகழ்வு தான் பெந்தகோஸ்தே என்னும் நிகழ்வு. அதுதான் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் மீது பொழிந்தருளப்பட்ட ஒரு நாள். இங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். மக்களே, இதான் நாம் முன்னோக்கி சென்று கொடுக்கிறோம். ஈஸ்டர் ஞாயிறு தொடங்கி 50 நாட்கள் பெந்தகோஸ்தே நாளை நோக்கி. இது குறித்து நீங்க அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்பினால், நாளை புதன்கிழமை இரவு 7 மணி எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில் எங்களோடு இணைந்திருக்க மறக்க வேண்டாம். நீங்கள் இந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளை குறித்த மேலும் விளக்கங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு விசுவாச இணைகள். பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கை மீது வரும்போது உள்ளும் புறம்பும் உங்கள் வாழ்க்கை மாற்றமடை. நம்மை தயார்படுத்தலாம். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஜபத்தின் நேரமா இருக்கு. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும் அல்லது உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும் உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்கள் கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமாயிருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை, என்னோடு யார் விசுவாசத்திலே ஒன்றிணைகிறார்களோ இந்த கரத்திலே பிடித்திருக்கிற இந்த தண்ணீரை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகும்போது ஜீவ தண்ணீர் ஆகிய நீர் பரிசுத்த ஆவியானவரே இவருக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்கி போடும், வியாதியினுடைய தாக்கங்களை நீக்கும், வலிகளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த நபர் இந்த வலியிலிருந்து முற்றிலும் சொஸ்தமடைவாராய். மனசிலே கவலைகளோடு பாரத்தோடு இருக்கிறவர் விடுதலையாக்கப்படுவாராய். இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியாய் உமக்கு அனுமதி கொடுக்கிறவர் வாழ்க்கையிலே நீர் இறங்கி இவரை உயிருள்ள சாட்சியாய் மாற்றும்படியா நான் கேட்கிறேன். தேவன் இந்த குடும்பத்தார் அனைவரையும் ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.
ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. தேவனுடைய ஆவி உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். சமாதானமான இரவா இருக்கட்டும். நாளை மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை செல்வார்கள்.